ராம்நகர் கிராமத்துல வீருங்கிற பேர்ல ஒரு கேபிள் ஆபரேட்டர் இருந்தான். அந்த ஊர்லயே அவன் மட்டும்தான் கேபிள் ஆபரேட்டர். அதனால அவன் வச்சதுதான் அங்க ரேட்டா இருந்தது. அதனால ரேட்டை அவன் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு வீட்டு மொட்டை மாடியில உட்காந்து டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். மேல இருந்து வீட்டு ஓனரை கூப்பிட்டான். சார், டிவி வருதா பாருங்க. வருதுப்பா. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானியும் மாடியிலே விட்டுட்டு வீரு மெதுவா மேல இருந்து கீழே இறங்கி வந்தான். ஏனி ஆடாம இருக்கிறதுக்காக தன்னுடைய அசிஸ்டன்ட் ஆன சூரி ஏனிய கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தான். இறங்கிட்டு இருக்குமோ வீரு சொன்னா, இங்க பாருப்பா சூரி, 2 மாசமா சாலரி தரலன்னு ஏனிய ஆட்டி விட்டுறாத. ஏனிய கெட்டியா பிடிச்சுக்கப்பா. கீழே இறங்குறதுக்குள்ள ஒரு போன் கால் வந்துச்சு. யாருப்பா அது கண்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு? ஹலோ, யார் பேசுறது? நான் தான்ப்பா ராம்பாபு பேசுறேன். அட, எந்த ராம்பாபுன்னு சொல்லுங்க. அட என்னப்பா, என் குரல் தெரியலையா உனக்கு? என்னப்பா நீ பெரிய பிரதம மந்திரி நினைப்பா? நீ போன் பண்ண உன்னும் குரல் தெரிஞ்சுக்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. சரி, என் கேபிள எதுக்காக கட் பண்ண? ஓ அப்படியா? நான் ரேட்டை அதிகப்படுத்தின உடனே கோவப்பட்டேன்ல, அதனாலதான் கட் பண்ணிட்டேன். நீ இப்படி ஒவ்வொரு மாசமும் ரேட் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா எப்படிப்பா கொடுக்க முடியும்? 4 சேனல் தான் வருது, ஆனா 400 ரூபா பில்லு வாங்குறிய. அப்படியா? அப்ப கஷ்டமா இருந்தா கேபிள் பாக்குறத நிறுத்துரு. நிறுத்திக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா? நான் ஒன்னும் பயமுறுத்தல. சரியா 7:30 மணி ஆனா உங்க வைஃப் எப்படி சீரியல் பாப்பாங்கன்னு பாக்குறேன். ஆஹா, சீரியலா? ஆஹா, இவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் நினைக்கவே இல்லையே. இதெல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, நீங்க முதல்ல போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவசர அவசரமா படியில இறங்கினா. ஏனி படியில கால் தவறி டமால்னு கீழே விழுந்தான். நல்லா அடிபட்டுடுச்சு. இத பார்த்து சூரிய முகத்தை திருப்பிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். ரொம்ப வலியோட வீரு கேட்டான், என்ன பார்த்து சிரிக்கிறியா? போய் முதல்ல அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு வா போ. சூரி போயிட்டான். மெதுவா வீரு தன்னுடைய இடுப்பை புடிச்சுக்கிட்டு எந்திரிச்சான். அட கடவுளே, இடுப்பு வலிக்குதுப்பா. என்ன பண்றது, ரொம்ப வலிக்குதே அப்படின்னு எந்திரிச்சு நின்னா. சூரி, சீக்கிரம் வா, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரும் வண்டியில ஏறி போக ஆரம்பிச்சாங்க. வழியில நடுவுல கேஷவ்நாத அவங்க சந்திச்சாங்க. வீரு அவன் முன்னாடி வண்டியை நிறுத்தி, நீ என்ன பெரிய பணக்காரனா? உன்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கா? யார்கிட்ட என்ன பேசுற நீ? உன்கிட்ட தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுற நீ? இன்னும் நீ கேபிள் காசு கொடுக்கவே இல்ல. கேபிள் காசு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு வழியில பார்த்து கேப்பியா நீ? ரோட்ல பார்த்து கேட்காம என்ன என்ன பண்ண சொல்ற? உன் காலில் விழுந்து கேட்கறோன்னு சொல்றியா? இவ்ளோ பேச்சு பேசுறியா நீ? இதுக்கு மேல நீ பணத்தை கொடுக்கல, அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா பேசுவேன். ஆமா, இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தானே இருக்க, அதான் இந்த பேச்சு பேசுற. இந்த பணத்தை பிடி. பணத்தை தூக்கி வீரு முகத்துல அடிச்சுட்டு அவன் என்ன சொன்னானா, கேபிள்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாளைக்கே வந்து கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். ரோட்ல இருந்த பணத்தை வீரு கையில எடுத்துக்கிட்டான். அட போயா, இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய ஓட்ட ஆரம்பிச்சான். ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி சண்டை போட்டு எல்லார்கிட்டயும் பணம் வசூல் பண்ணுவான். யாராவது புது கனெக்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட அட்வான்ஸா 6 மாசம் 1 வருஷத்துக்கு பணம் வாங்குவான். பணத்தை கட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனா கூட வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் அவங்கள போட்டு திட்டுவான். இப்படியே தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டினான். ஒரு நாள் காலையில வீரு பால் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பால் வாங்கறதுக்காக போனான். 2 லிட்டர் பால் கொடுங்க. இன்னிலிருந்து 1 லிட்டர் பால் 100 ரூபாய். வேணும்னா காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. நேத்து 40 ரூபான்னு தானே வித்த. இன்னிலிருந்து அதான் ரேட்டு. திடீர்னு மாறி போச்சா? அதிகமாயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சுதான், இஷ்டம்னா வாங்கிட்டு போ. நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போனான். கடைக்காரரே, ஒரு டீ போடுங்க. இன்னில இருந்து டீ 20 ரூபா. என்ன, ஒரு டீ 20 ரூபாயா? ஆமா, குடிக்கிறதா குடி, இல்லன்னா இங்க இருந்து போ. ஆஹா, எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வீரு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சான். அந்த நேரம் பேப்பர்காரர் எதிர்க்க வந்தாரு. அவரை பார்த்து அவன் சொன்னா, என்னாச்சு? ஏன் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போடல? முதல்ல பேப்பர் காசு கொடு, அதுக்கப்புறம் போடுறேன். அதான் நான் போன மாசமே கொடுத்துட்டேனே. அது போன மாசத்து காசு. இனிமே யாரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பேப்பர் போடுவேன். 6 மாசம் அட்வான்ஸ் கொடுக்கணும். என்ன
பேப்பருக்கு 6 மாசம் அட்வான்ஸா? இனிமே எனக்கு பேப்பரே வேண்டாம், ஆளை விடு. நான் போயிட்டு தான் இருந்தேன், யாருன்னு நிறுத்தினது? இப்படி சொல்லிட்டு பேப்பர்காரன் அங்க இருந்து போயிட்டான். வீருக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. அன்னையில இருந்து கிராமத்து ஜனங்க வீரு கிட்ட இதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுச்சு. ஒரு நாள் வீரு யோசிக்க ஆரம்பிச்சான். அட, இந்த கிராமத்து ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் இப்படியே தாறுமாறா பேசுறாங்க. ஓ, இந்த ஊர்ல நான் தான் கேபிள்காரன், அதனால என் மனசுல பட்டதை நான் செஞ்சேன். இப்போ கிராமத்து ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்களா? இந்த விஷயம் வீருக்கு புரிஞ்ச உடனே வீரு போய் ஊர் தலைவரை பார்த்தான். அவர்கிட்ட என்ன சொன்னான்னா, தலைவரே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஊர்ல என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் தவற நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். கேபிளுக்கு எவ்வளவு பணமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இந்த தொழில நீ மட்டும் தான் இருக்க, அதனால திமிரா இருக்க கூடாது. இந்த விஷயம் உனக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த மக்கள்லாம் சேர்ந்து இப்படி செஞ்சாங்க. வீரு ஊர் தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வீரு தன்னோட தொழிலை நல்லபடியா சரியா செஞ்சான். எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சான்.